ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, காரைக்காலில் இருக்கிற கேலக்ஸி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மீட் தாங்க நடக்குது பிள்ளைகளுக்கு. ஸோ உள்ளாக்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க. அது நாங்கள் உள்ளாக்க நுழையிறதுக்கு முன்னாடியே வெளியிலனா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டெக்கரேஷனாக பண்ணியிருந்தா, பலூனாக கட்டி கோலங்கள்லாம் போட்டு கொடினா வச்சு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ப்ரொஃபஸர் சார் தாங்க கொடி ஏற்றுறாங்க. ஸோ ஏற்றி தாங்க ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக் டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் டாஸ் தாங்க நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியிலேருந்து கொண்டு வராங்க, கூட கேமராமேன் அப்புறம் மிஸ்ஸுமே கூடவே வராங்க. ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து வாங்கிட்டு வந்து அழகாக கொண்டு வந்து வரிசலாக கொண்டு வந்து அந்த ஒலிம்பிக் டார்ச் வந்து ஏற்றுறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் சார் தாங்க அதை வாங்கி ஏற்றுறாங்க. வாங்கி ஏற்றிட்டு பிள்ளைகளும் ஸ்பீச் நல்லா அழகாக பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் சார் வந்து கை கொடுக்குறாங்க. ஸோ கை கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்க வந்து கேம் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு தாங்க நடக்குது. ஸோ வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே வந்துட்டு மார்ச் ஃபஸ்ட்டு நடத்திட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே க்யூட்டாகவே இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்போர்ட்ஸு, த்ரோ பால், கோகோ, கபடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ச் பால், இது மாதிரி நிறையாவே சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பசங்க எல்லாமே நல்லா கலக்கிட்டுருக்காங்க பாருங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்குமே வந்துட்டு என்ன தெரியுமா தோணுது, சரி நம்மளுமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா விளாண்டோம். ஸோ அந்த மாதிரி இப்போவும் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டால் விளாண்டுரும் அந்த மாதிரி தோணும். ஹலோ இருங்க என்ன மெமரிஸ் போயிட்டிங்களா? விடுங்க எனக்கும் அந்த மெமரிஸ் தான். சரி வாங்க அந்த மெமரிஸை விட்டு நம்ம அடுத்த மெமரிஸ்க்கு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். இந்த சைக்கிள் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்காகவே தெரிஞ்சிச்சு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணுக்கு அதுக்கு தெரியவே இல்லைங்க. ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப அழகாகவே இருந்தது. அந்த சைக்கிள் ரேஸ் பார்த்திங்கனாக்கா கீழே காலே வைக்கக்கூடாது. காலே வைக்காமல் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே போய் காலை கீழே வைக்காமலே அந்த கோட்டை போய் தொடரணும். அதுதாங்க கேமே. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோகோ, இந்த கோகோ விளையாடும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மெமரிஸ் வரதாங்க செய்யும். ஏன்னா நம்மளும் விளையாண்டுருப்போம், எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கூலில் விளையாண்டுருக்கோம் இல்லையா. ஸோ இதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கபடி, அதுக்கப்புறம் யோகா, அப்புறம் கராத்தேல பார்த்தீங்கன்னா மெயின் என்னன்னாக்கா அந்த தலையில் கல்லை வச்சு இந்த உடைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அது கண்ணில் பயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ப்ரைஸும் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு வந்து கேம் வச்சுருந்தாங்க. அவங்களுமே வந்துட்டு கேமில் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க இன்றைக்கி உள்ள விளாக் முடிஞ்சிச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் விளாக் அப்புறம் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.